அன்பின் கரம். பிரைஸ் தி லார்ட். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும் பொழுது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன் பேரில் பற்றி எரியாது. ஏசாயா 43:2. ஆண்டவர் நம்மேல் எவ்வளவு அன்பு, எவ்வளவு மனதுருக்கம் வைத்திருக்கின்றார். அவரை போல நம்மை நேசிக்கின்றவர்கள் ஒருவரும் இல்லை. அவரை போல அன்பு செலுத்தி விடுவித்து நம்மை பாதுகாக்கிறவர் ஒருவரும் இல்லை. பாபிலோனிய சிறையிருப்பிலே இஸ்ரவேலர் தாங்கொண்ணாத வேதனைகளை அனுபவித்தார்கள். அவர்களுடைய உள்ளம் நொறுங்கி போனது. ஐயோ, எங்களை விடுவிக்க யாருமே இல்லையா? ஆதரிப்பார் யாருமே இல்லையே. எங்கள் நாடாகிய இஸ்ரவேலிலே எதிரிகள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு பசுமையானது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாங்களே. எங்களுடைய வாலிப பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கூட அனாதைகளாக்கி விட்டார்களே. நாங்கள் எங்கு போவோம் என்று பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதார்கள். அவர்கள் பாவங்கள், அக்கிரமங்கள் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தாலும் கூட கண்ணீரோடு அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவருடைய மனதுருக்கம் அவர்கள் மேல் வந்தது. அவர்களுக்கு புது நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பித்தது. 70 ஆண்டு சிறையிருப்புக்கு பின்பாக ஆண்டவருடைய அன்பின் கரத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். ஏசாயா 43:1 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சின்ன சாமுவேல் தாய் தகப்பனின்றி அனாதை போல ஆலயத்தில் வாழ்ந்த பொழுது சின்ன பாலகன் என்றுதானே அற்பமாக எண்ணிவிடாமல் சாமுவேலே, சாமுவேலே என்று பெயர் சொல்லி அழைத்தவர் இன்று நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். தானியேலே, நீ எனக்கு பிரியமானவன் என்று பெயர் சொல்லி அழைத்தவர், இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சியோடு காட்டத்தி மரத்தில் இருந்த சக்கேயுவை பெயர் சொல்லி அழைத்தவர் இன்று உங்களையும் என்னையும் புதிய பெயர் சொல்லி எனது அன்பான மகளே, எனது அன்பான மகனே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த குரலை கேட்போம். அவரது குரலுக்கு செவிமடுத்து அவரின் பின்பாக செல்வோம். நிச்சயம் வெற்றியை மட்டும்தான் நாம் காண்போம். ஏனென்றால் அவர் பெயரை மாற்றக்கூடியவர். ஆபிரகாம் என்ற பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று அழைத்தார். சாராய் என்ற பெயரை மாற்றி சாராள் என்றும், யாக்கோபின் பெயரை இஸ்ரவேல் என்றும் மாற்றினார். நாணலைப் போல அசைந்து கொண்டிருந்த பேதுருவின் பெயரை மாற்றி கற்பாறை என்று அர்த்தம் கொள்ளும் கேபாவாக்கினார். ஆண்டவர் வானத்துள்ள நட்சத்திரங்களை கூட பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று ஏசாயா 40:26 வாசிக்கின்றோம். நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி மீட்டு கொண்ட ஆண்டவர் நம்மை சாதாரணமானவர்களாக அல்ல, விசேஷமானவர்களாகவே காண்கிறார் என்று நாம் லூக்கா 12:6-7 வாசிக்கின்றோம். இன்றைக்கு அவர் நம் கரத்தை பிடித்து, என் பிள்ளையே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தேவ அன்பிலிருந்து நேசம் பிறக்கின்றது, நேசத்திலிருந்து சிநேகம் வருகின்றது. ஆனால் இதை அறியாத உலகமோ அன்புக்காக இயங்குகின்றது. ஆம், அமெரிக்க நாட்டிலும் மற்ற மேலை நாடுகளிலும் சின்ன சின்ன காரியங்களுக்கும் கணவனும் மனைவியும் விவாகரத்து செய்து பிரிந்து விடுகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். இதனால் மிகவும் பாதிக்கப்படுவது பிள்ளைகள்தான். தகப்பனுடைய அன்பும் கிடைப்பதில்லை, தாயினுடைய அன்பும் கிடைப்பதில்லை. முடிவிலே அவர்கள் போதைப் பொருட்களுக்கும் மதுபானத்துக்கும் அடிமைகளாகி விடுகின்றனர். ஒரு சிறுவன் அனாதை இல்லத்திலிருந்து தன் அப்பாவுக்கு டெலிஃபோன் செய்கிறான். ஃபோன் செய்து சொல்கிறான், அப்பா, கிறிஸ்மஸுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரவாப்பா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அப்பா சொல்கிறாரு, இன்னொரு பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு பிள்ளைங்களும் வேறு இருந்ததுனால இல்லை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா, கிறிஸ்மஸுக்கு உங்கள் வீட்டுக்கு வரவாமா அப்படின்னு கேட்குறான். அவளும் வேறொரு திருமணம் செய்திருந்தபடியால் புதிய கணவரிடமிருந்து அனுமதி கேட்டு பார்த்தால் அவன் கொடுக்கவில்லை. ஆகவே அந்த சிறுவன் மனமுடைந்து சோர்ந்து போய்விட்டான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமது உள்ளம் அன்புக்காக ஏங்கும் பொழுது ஆண்டவர் ஒருவரே அந்த அன்பை கொடுக்க கிருபையுள்ளவர். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று வாக்களித்திருக்கின்றார். அந்த வாக்குமாறா தெய்வத்தை நாம் பிடித்து கொள்ளுவோம், வெற்றியை காண்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உலகம் எங்களை வெறுத்தாலும் எங்களை ஒருபோதும் தள்ளி ஒதுக்கிவிடாத அன்பு தெய்வமே, உமது அன்பை புரியாமல் எம்போக்கில் நடந்த நேரங்களுக்காக மன்னிப்பை கோருகின்றோம். உமது அளவு கடந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. ஆமேன்.